தங்கத்தை தயார் பண்ணுறா. இட் அண்டர்கோஸ் எ டெஸ்ட் ஆஃப் ஃபயர். நெருப்பில் போட்டு எடுத்துட்டா எதுவாக இருந்தாலும் சுத்தமாக போயிடுறது. அதனால் பவித்ரம் வைஹிரண்யம் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, அதனால் ரொம்ப பவித்திரமானது ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பவித்திரமாக இருக்கிறதுனால ஸ்வர்ணத்துக்கு மாத்திரம் ஸ்வர்ணத்தட்டில் சொர்ண தாம்பாளத்தில் சாப்பிட்டுட்டா அலம்பி வச்சா போகிறோம், சுத்தமாகிடும். தீர்த்தத்தால் சுத்தி. வெள்ளி பிளேட்டு கூட அப்படி கிடையாது. எச்சல் அலம்பரத்தினால போகாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கையில் மாத்திரம்தான் எச்சல் அலம்பரத்தினால போகும். அதனால் நெருப்பில் கையை போய் நெருப்பில் காட்ட முடியாது. எது அப்ராப்ரியேட்டோ அதுதான் எடுத்துக்கணும். இது மாதிரி சில பேர் குதர்க்கம் பண்ணுவாள். நீங்கள் சாதாரணமாக அந்த காலத்தில் சொல்கிறேன், எச்சல் பத்து இதெல்லாம் பார்த்துருந்த காலத்தில் சாப்பிட்ட இடத்துல ஒரு பசு சாணத்தை எடுத்து சுத்தம் பண்ணுவாள். அந்த சாணத்தால் தான் சுத்தி. இப்போ சாணம் கிடைக்கல, எங்கே போய் பசு போய் தடுறது? கொஞ்சம் மஞ்சள் பொடியோ மோரோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கும். அதுக்கு பரியாயமாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கும். வெறும் ஜலத்தால் சுத்தி ஏற்படாது எச்சலுக்கு. பாத்திரத்தை என்ன பண்ணுவேன், அது வெள்ளியாக இருந்தால் கூட எச்சல் அலம்பினா போகாது, நெருப்பில் காட்டினா தான் சுத்தி ஏற்படும். ஒவ்வொரு முறையும் வெள்ளி தாம்பாளத்தை நெருப்பில் காட்டிட்டு இருக்க முடியுமா? அதனால பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, மாப்பிள்ளைக்கு ஒரு வெள்ளி தாம்பாளம் கல்யாணத்து போது மாமனார் சீர் கொடுக்குற போது அந்த வெள்ளி தாம்பாளத்தில் ஒரு சின்ன காயின் சைஸுக்கு ஒரு சொர்ணத்தை வைக்கிறது. ரொம்ப குடும்பங்கள் அது மாதிரி இருக்கும். எதுக்காக சொர்ணம் பதிச்சிருக்கான்னு தெரியாது. ஏதோ வந்தது வேட்டாத்துலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோமே பண்ணிட்டுருக்கா. சிலவை யூஸ் பண்ணாமல் உள்ள பேங்க் லாக்கரில் வச்சுருப்பா. பத்திரமா இருக்கட்டும், அந்த வெள்ளி போய் செலவழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரல. யூஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்குது. வெள்ளி தாம்பாளத்தை வச்சா கூட பரவாயில்ல, பஞ்சபாத்திரத்தை உள்ளே வச்சு விட்றோம் லாக்கரில். சந்தியாவனம் பண்ணால் தானே பஞ்சபாத்திரமே தேவையாக இருக்குது. அது ஸ்வர்ணம் எதுக்காக பதிக்கிறதுனா, சாப்பிட்டு விட்டு அலம்பி வச்சு விடலாம். இந்த தாம்பாளத்தை நெருப்பில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்வர்ணத்துக்கு மாத்திரம் அலம்பினா போயிடும் எச்சல். அது நெருப்பில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நெருப்பில் காய்ச்சப்பட்டு தான் அந்த சொர்ணம் ஒளியில் வந்திருக்கு. அதனால் பவித்திரம் வைஹிரண்யம்னு வேதம் சொல்லிட்டு, அந்த பவித்திரமாக இருக்கக்கூடிய சொர்ணம் சரீரத்தில் 2 பாகங்களாக இந்த சரீரத்தை பிரித்தா சாஸ்திரத்தில். தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடியது மேத்தியம், சுத்தமான சரீரம். தொப்புளுக்கு கீழே தான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடிய அவயவங்கள் தொப்புளுக்கு கீழே இருக்கிறதுனால அது சுத்தி கொஞ்சம் குறைச்சல்னு அமேத்தியம்னு சொன்னான். அந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய பாகம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பாகத்தில் பவித்திரமாக இருக்கக்கூடிய சொர்ணம் இருக்கப்படாதுன்னு இடுப்புக்கு கீழே சொர்ணம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. அதனால தான் சம்பிரதாயம் வந்து மிஞ்சி போனால் சொர்ணம் ஒட்டியானும் இடுப்போடு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி கீழே குழந்தைகளுக்கும் அருணாகர் சொர்ணத்தில் அருணாள் போடுவா. சின்ன குழந்தைகளுக்கு இடுப்புக்கு கீழே போடக்கூடாது, இடுப்போடு போட வேண்டியது தான் அது. அதனால் எத்தனை கோடீஸ்வரி அம்மாவாக இருந்தாலும் காலில் போட்டுக்கக்கூடிய கொலுசு வெள்ளி கொலுசாக தான் இருக்க முடியும். இப்போ ஏதோ அந்த சொர்ணத்துடைய வர்ணத்தில், ஆனால் சொர்ணம் இல்லாமல் ஐம்பொன்னுன்னு ஏதோ வந்திருக்கு, அது மாதிரி போட்டுக்கிறான்னு சொல்கிறா. ஆனால் பொண்ணு இல்லை, ஐம்பொன் தான். அது பொண்ணு இல்லை, அது மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்கே தவிர அது சொர்ணம் இல்லை. அதனால் காலில் போட்டிருக்கக்கூடிய தண்டையோ கொலுசோ இடுப்புக்கு கீழே போடுறது எல்லாமே